வைகாசி அமாவாசையான இன்று புண்ணிய நதிகள், குளங்கள், கடற்கரைகளில் பக்தர்கள் மறைந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளித்து பலிகர்ம பூஜைகள் செய்வது வழக்கம். அதன்படி மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையில் 16 தீர்த்த கிணறுகளுடன் அமைந்துள்ள உலக புகழ்பெற்ற காவிரி துலாக்கட்ட ரிஷப தீர்த்தம் விளங்குகிறது. தை அமாவாசையை முன்னிட்டு காவிரி ஆற்றின் கரையில் ஏராளமான பொதுமக்கள் முன்னோர்களுக்கு பலிகர்ம பூஜைகள் செய்து தர்ப்பணம் அளித்து வழிபாடு செய்தனர். தர்ப்பணம் செய்த பொருட்களை காவிரி ஆற்றில் கரைப்பதற்கு தண்ணீர் இல்லாத காரணத்தால் புனித புஷ்கர தொட்டியில் நகராட்சி நிர்வாகம் சார்பில் மின் மோட்டார்கள் மூலமாக தண்ணீர் நிரப்ப வேண்டும் என பக்தர்கள் கோரிக்கை வைத்திருந்தனர். ஆனால் நகராட்சி நிர்வாகம் இதனை செயல்படுத்தவில்லை. மேலும் காவிரி ஆறு தூய்மையின்றி காணப்படுவதால் முன்னோர்களை வழிபட்ட பக்தர்கள் பலிகர்ம பூஜை பொருட்களை தண்ணீரில் கலைக்க வழியின்றி மிகுந்த அவதிக்குள்ளாகினர். மயிலாடுதுறை துலாக்கட்ட காவிரியில் ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பது முக்கியமான சங்கட நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அப்படிப்பட்ட புனிதமான பகுதியை பல ஆண்டுகளாக தூய்மைப்படுத்தி புஷ்கரம் நடந்ததை முன்னிட்டு சிறப்பாக அமைத்து கொடுத்துள்ளோம். அங்கே 10 லட்சம் மதிப்புள்ள ஒரு போர்வெல்லும் அமைக்கப்பட்டுள்ளது. ஆனால் இன்று அமாவாசை தினத்தில் தர்ப்பணம் கொடுப்பவர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வெறும் தரையிலே அந்த இதை செய்து தண்ணீரில் விட வேண்டிய காரியங்களை வெறும் தரையில் விட்டுவிட்டு செல்கின்ற பார்க்கின்ற போது மன வேதனையாக இருக்கின்றது. 10 லட்சம் மதிப்பில் செய்யப்பட்டும் பயனற்று கிடப்பது வருத்தமளிக்கின்றது. உடனடியாக அந்த போர்வெல்லை ஒவ்வொரு அமாவாசை தினத்திலும் தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்ய வேண்டும். அங்கே வருகின்ற நூற்றுக்கணக்கான தர்ப்பணம் கொடுக்க வரும் ஒவ்வொருவரும் மனவேதனையுடன் செல்கின்ற செயலை மாற்றி நகராட்சி நிர்வாகமும் பொதுப்பணித்துறையும் அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பகுதியை எப்பொழுதும் சுத்தமாக தூய்மைப்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றும் பொதுமக்கள் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம்.